சமீபத்தில் நடந்த நம்ம திமுக மகளிர் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து நின்றுட்டு, நம்ம சந்திரமுகி பழைய படம், ரஜினி படம் இருக்குல்ல, அதில் வந்து கங்காக்குள்ள சந்திரமுகி வந்து இறங்கின உடனே அது ரஜினிக்கு தெரியும். அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போன உடனே காசுமாலை நெத்தி சுட்டி, இது காசுமாலைன்னு சொல்லிட்டு அந்த நடிகை ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரஜினிகிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஒரு அம்மா, அது நடிகை, அது 200 ரூபா ஊப்பி உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்க மட்டன் பிரியாணி, இங்கே பாருங்க மாசா, இங்கே பாருங்க மைசூர் பாக்கு, இங்கே பாருங்க மிச்சரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்துல வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த அம்மா விளம்பரம் கொடுத்துச்சு. மட்டன் பிரியாணி சுட சுட இருக்கு, எல்லாம் நம்ம முதல்வர் கொடுத்தாரு எங்களுக்கு. லட்டு, இது வந்து மிச்சர், மாசா, கூல் ட்ரிங்க்ஸ் பாத்துக்கோங்க. எல்லாம் குடுக்கலன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன குடுத்தீங்க பையிலன்னு கேட்பாங்க. தண்ணி பாட்டில் பாத்துக்கோங்க. அவர் வந்து விஜய் தூக்கி போட்டாரு ஸ்டேஜ்ல இருந்து, மக்களுக்கு கொடுக்கல. ஆனா உண்மை என்ன, நிலவரம் என்னன்றத பாருங்க மக்களே. சாரி, சிரிக்க கூடாது, நம்ம சிரிச்சுக்கிட்டு இதை பேசக்கூடாது. ஆனா உண்மையிலேயே அங்க போன மகளிருக்கு என்ன நிலவரம்ன்றத ஒரு அம்மா சொல்லியிருக்கு. அதை பாக்குறப்ப கண்ணு கலங்குது. அந்த அம்மாவுக்கு வந்து சுகரு, இந்த ப்ரெஷர் ஏதோ இருக்கு போல. அந்த அம்மா அப்படி கை காலெல்லாம் நடிங்கிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க. இப்படியாடா, எதுக்கு நீங்க மாநாடெல்லாம் நடத்துறீங்க? சரி, மாநாடு நடத்துறீங்க, ரைட்டு. அதை ஒரு மக்களா மதிச்சிருக்கீங்களா? ஒரு மிருகங்கள் மாதிரி நடத்துறீங்க, ஒரு மரியாதையும் இல்லாம நடத்துறீங்க. ஆனா ஆட்சி போகுது. அப்படி இருந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லையா? காரி துப்புறாங்க. அந்த அம்மா எல்லாம் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப ஒரு சோத்துக்கு ஏங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. தாங்க முடியல. எவ்வளவு தான் எனக்கு நடுக்க எடுத்துரும். கொடுங்க, சாப்பாடு பத்தி கொடுங்க. எவ்வளவு நேரம் தான் இது பண்றது? வெங்காயம் அலைய விட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஜோசப் எங்க இருக்கீங்க? சாப்பிடவே இல்லையே, இன்னும் சாப்பிடவே இல்ல. சாப்பாட்டுக்கு அலையிறோம், வேணும் நிக்கிற பக்கத்துக்கு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.